திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகி அம்மனின் அருளோடும் நிகழ்ச்சிக்குள் போவோம். வணக்கம் இனியவர்களே, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். இன்று குரு பயிற்சி பற்றி பேச இருக்கின்றேன். அன்பர்களே, கோசார குரு பகவான் எதிர்வரும் 2/6/2026 முதல் 26/6/2027 வரை தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் கடக ராசியில் பயணிக்கின்றார். அதாவது பராபவ வருடம் தமிழுக்கு வைகாசி 19ஆம் நாள் முதல் தமிழுக்கு ஆனி 12ஆம் நாள் வரை கடக ராசியில் உச்சம் பெற்ற குருவாக பயணிப்பார். அதன் பின்னர் 27/6/2027 மகம் 1ஆம் பாதத்தில் பிலவங்க வருடம் தமிழுக்கு ஆனி 13இல் சிம்ம ராசியில் பயணிப்பார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் கன்னிராசிக்கு 4ஆம் வீடான தாயார், உயர்கல்வி, வீடு, வாகனம் மற்றும் உங்கள் சுகஸ்தானத்திற்கும் 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்கும் அதிபதியாகவும் வருகின்ற குரு பகவான் உங்களது ராசிக்கு 11இல் லாபஸ்தானத்தில் கடக ராசியில் தனது நட்பு வீட்டில் உச்சம் பெற்று நேர்கதியில் பயணிக்கிறார். அதாவது 11ஆம் வீடு என்பது லாபம், பொருளாதார வெற்றி, சேமிப்பு, உயர்நிலை, அபிலாசைகள் பூர்த்தியாவது, மகிழ்ச்சி, உயர்கல்வி, மூத்த உடன்பிறப்பு மற்றும் நண்பர்கள் போன்றவற்றை குறிக்கும் இடமாகவும் இது அமைகிறது. மேலும் உங்கள் கன்னி ராசிக்கு 4/7ஆம் அதிபதியாகிய குரு பகவான் அரை பங்கு நட்பு கிரகமாகும். அந்த வகையில் 4ஆம் வீடான தாயார், உயர்கல்வி, வீடு, வாகனம் மற்றும் உங்கள் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியாகிய குரு பகவான் உங்கள் கன்னி ராசிக்கு 11ஆவது வீடான லாபஸ்தானத்தில் தனது நட்பு வீடான கடகத்தில் உச்சம் பெற்று மறைந்தாலும் தன் வீட்டுக்கும் 8இல் மறைவதும் பெரிய அளவில் நல்லதல்ல. இருப்பினும் முடிச்சுவதாகிய குருவான் எவரையும் முழுமையாக கைவிட மாட்டார் என்பதற்கிணங்க அரை பங்கு நற்பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக உயர்கல்வி கற்கும் மாணவர்கள் கூடுதலான கவனம் படிப்பில் எடுத்தல் வேண்டும். கன்னி ராசியினர் வயதான உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக்க கவனம் எடுப்பது நல்லது. அத்துடன் உங்கள் உடல் சுகத்திலும் அக்கறை காட்டுங்கள். வீடு வாகன வகையில் புதிதாக பெரிய அளவில் மாற்றங்கள் தற்போது செய்யாமல் இருப்பதுதான் நல்லது. அதே சமயம் 7ஆம் வீடான கலஸ்திரஸ்தானத்திற்கும் குருவான் அதிபதியாகி உங்கள் கன்னி ராசிக்கு 11ஆவது வீடான லாபஸ்தானத்தில் இருந்தாலும் கூட தன்னுடைய வீட்டிற்கு 5இல் திரிகோணத்தில் தனது நட்பு வீடான கடகத்தில் உச்சம் பெற்று காணப்படுவது சிறப்பாகும். மட்டுமல்ல, குரு பகவான் அங்கிருந்து தனது சொந்த வீடான 7ஆவது வீட்டை பார்வை செய்வது மேலும் ஒருபடி சிறப்பாகும். இதனால் திருமண தம்பதியினரது அவரவர் கலஸ்திர வழியில் நல்ல உதவியும், கணவன் மனைவி உறவில் பரஸ்பரம் நல்ல அந்நியோன்யமும் கிடைக்கும். மேலும் நீங்கள் சந்திக்கும் நபர்கள், வியாபார கூட்டாளிகள் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணை போன்றவர்களிடம் எதையும் பகிர்ந்து கொள்ளும் தன்மையும் காணப்படும். இதே சமயம் கோச்சார குருவான் ராசிக்கு 11இல் நேர்கதியில் இருந்து உங்களது கன்னி ராசிக்கு 3, 5, 7வது இடங்களை பார்வையும் செய்கிறார்.
உச்சம் பெற்ற குருவானுடைய 5ஆம் பார்வை உங்கள் கன்னி ராசிக்கு 3வது இடமான தைரிய வீரிய முயற்சி ஸ்தானத்தில் விழுகின்றது. அதனால் உங்களது வயதுக்கேற்ப நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சிக்கான வெற்றி நிச்சயம் கிடைக்கப்பெறுவீர்கள். அத்துடன் புகழும் கிடைக்கப்பெறுவீர்கள் மட்டுமல்ல, மாற்றங்களும் நிகழும். அதே சமயம் உங்கள் சுய ஜாதகத்தில் 3ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் நடப்பில் இருப்பின் உங்களுக்கு பல வகையிலும் உதவிகள் கிடைக்கப்பெற்று உங்களது முயற்சிகளுக்கு வெற்றியும் அமையும். அடுத்து உச்சம் பெற்ற குருவானுடைய 7ஆம் பார்வை உங்கள் கன்னி ராசிக்கு 5வது இடமான புத்திர மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் விழுகின்றது. புதிதாக திருமணமான இளந்தம்பதியினர் குழந்தை பேருக்காக காத்திருப்பின் அதற்கான சந்தர்ப்பம் தற்போது கைகூடி வரும் காலமாகும். அதே சமயம் உங்களது சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம் 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் நடப்பில் இருப்பின் இது சாத்தியமாகும். மேலும் காதலர்களை பொறுத்தவரையில் உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் நடப்பில் இருப்பின் உங்கள் காதல் கைகூடும் மட்டுமல்ல, ஆசைகளும் நிறைவேறும். அடுத்து உச்சம் பெற்ற குருவானுடைய 9ஆம் பார்வை உங்கள் கன்னி ராசிக்கு 7வது இடமான கலஸ்திரஸ்தானத்தில் விழுகிறது. இக்காலம் திருமணத்துக்காக காத்திருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு திருமணத்துக்கான முயற்சிகள் கைகூடி வரும் வாய்ப்புகள் உருவாகின்றன. உங்களது சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம் 3ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் நடப்பில் இருப்பின் திருமண பந்தமும் சாத்தியமாகும். மேலும் தொழில் செய்பவர்களுக்கு வியாபார கூட்டாளிகளது ஒத்துழைப்பும் கிடைக்கும் மட்டுமல்ல, அயல் ஜாதி இன மதத்தவர்களது அன்பும் ஆதரவும் அவர்களால் லாபங்களும் பெறுவீர்கள். அன்பர்களே, முக்கியமாக உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் கடகராசியை உச்சம் பெற்று தங்கி நேர்கதியில் பயணிக்கும் இவ்வேளையில் அங்கு ஜனனகால குரு பகவான் மீது இந்த கோச்சார குருவான நேர்கதியில் சென்று பயணிக்கும் இந்த நேரத்தில் சகல விதமான சுபகாரியங்களும் இடம்பெறும். சரி நேயர்களே, கன்னி ராசிக்கான கோச்சார குருவின் பொது பலன்கள் கேட்டீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே.